எங்களுக்கு ஒருவர் கொடுத்தால் போதும் என்று சொன்னால் நீங்க சொல்லலாமே தவிர மக்கள் நினைப்பார்கள் இவர் வாசிக்கிறா போல தெரியுது, அதனாலதான் கொடுக்குறாரு, மக்கள் வாங்குவாங்க. அதனால நீங்க இனிமே அடுத்து உங்களுக்கு வரக்கூடியது நான் பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். நீங்க வாசிங்க, அடுத்த சொல்லுங்க, தாங்க நான் பதில் சொல்லுங்க. முதலாவதாக இங்க வச்ச கேள்வி, முதலாவதாக வாதத்தை தொடங்கியது எங்கள் தரப்பு தான். அப்ப எங்கள் தரப்புல இருந்து வைக்கப்பட்ட கேள்விக்கு அடுத்து பேசுறவங்க பதில் சொல்லி இருக்கணும். ஆனா பதில் சொல்லாம கேள்வி வைத்தது இது அவருடைய பலகீனத்தை காட்டுகிறது. முதல் வெற்றி நமக்கு. அதற்கு அடுத்து ஒரு இமாமனுடைய தகுதியை பற்றி ஒரு செய்தி சொன்னாங்க. இது அவங்களுடைய தராதரத்தை காட்டுகிறது என்பதுதான் உண்மை. காரணம், இவங்களுடைய தரம் என்னங்கிறது அந்த வாசகத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும் போது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது என்ன வாசகம் வருது? சும்மல் அஹ்சனு ஜௌஜத்தன் சும்மல் அக்பர் ரஅஸன் வல் அஸ்கரு உலுவன் என்ற இந்த அவங்க இந்த வாசகத்தை சொல்றாங்க. இந்த வாசகத்தை நீங்க பாருங்க. உலுவன் என்பதற்கு அவங்க வச்ச அர்த்தம் என்ன தெரியுங்களா? உறுப்பு. என்ன உறுப்பு? அது உலுவன்கிறது உறுப்புனாக்க இந்த சின்ன உறுப்பு உங்க ஓப்பனா கேட்கறதா கேட்டுருவார். அதாவது ஆம்பளைங்க உறுப்பா அப்படின்னா அதுக்கு சக்கரன்ற வார்த்தை இருக்கு, பெண் உறுப்பு பரிசி என்ற வார்த்தை இருக்கிறது. ஆனால் உலுவன் என்பதற்கு இந்த உறுப்பு தான் என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும். இது மிகப்பெரிய மோசடிகளை, மிகப்பெரிய மோசடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய மோசடி. அதே நேரத்தில் அருமையானவர்களை இதை நான் சொல்லிட்டேன். இமாம்களுடைய தகுதியை பற்றி சொல்லும் பொழுது மனைவி அழகா இருக்கணும் என்று சொன்னதெல்லாம் ஒரு இமாம் பேணுதலாக இருக்க வேண்டும், அவர் வழியில் அவரிடக் கூடாதுங்கிறதுனாலதான். நீங்க சொன்னீங்களே, அதாவது ஜினாவை பத்தி விபச்சாரத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். லிம தகூலூன மா லா தஃஅலூன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லாத ஒன்றை நீங்க சொல்லாததை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான். ஆனா நீங்க மனசாட்சியை தொட்டு இந்த மாதிரி விஷயங்களை பேசணும் என்பதை நான் உங்களுடைய மனதில் நிறுத்திக் கொண்டு அடுத்த விஷயத்துக்கு வரேன். அதாவது பாருங்க, இவங்க குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றம் செய்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான விஷயங்களை உங்களுக்கு நாங்க வைக்க முடியும். எங்களுடைய இமாம்களுடைய தகுதியும் கேவலப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்டது. அதுல வாசகம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இப்ப நான் அடுத்து வைக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, பள்ளிக்கு வாங்க, பொம்பளைங்கள் எல்லாம் பள்ளிக்கு வாங்க. யார் சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களை போடுறாங்க. அதே நேரத்தில் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, லா தம்னஉ நிசாஅகுமுல் மசாஜித வ புயூத்துஹுன்ன கைருல் லஹுன்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பள்ளிக்கு வர்றவங்கள தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி நீங்க வீட்டுல தொழுவதுதான் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானித்து சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறந்ததுன்னு சொன்னது இவங்களுக்கு சிறந்ததா தெரியல, பொம்பளைங்க பள்ளிவாசலுக்கு வர்றதுதான் சிறந்ததாக தெரியுது என்று இவர்கள் இந்த ஹதீஸ்ல இருந்து சொல்கிறாங்க. அந்த முன்னால மட்டும் சொல்லிட்டு பின்னால உள்ளதை விட்டுருவாங்க. அதுக்கடுத்து பாருங்க, அபூ ஹமீத் அஸ்ஸாஇதி ரலியல்லாஹு அன்ஹு மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்க பின்னால நான் நின்று மாமூமாக தொழணும் என்று விரும்புகிறேன் என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய விருப்பம் எனக்கு புரியுது, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனாலும் கூட நீங்கள் உங்களுடைய வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் உங்க மக்களுக்கு சொல்றாங்களா? பொம்பளைங்க பள்ளிவாசலுக்கு வந்தா தானே நல்லது, அப்பதானே சரியாகும் என்ற விஷயத்துல. அது மட்டுமா, அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன் நானு. அதாவது பெண்கள் மார்க்கத்தில் கூறப்பட்டதன் பிரகாரம் இவங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து செய்யறாங்க. பொம்பளைங்களை ரோட்டுக்கு இழுத்து வந்தது குர்ஆனிலே இருக்கிறதா, ஹதீஸிலே இருக்கிறதா? பெண்களை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்பது குர்ஆனிலே இருக்கிறதா, ஹதீஸிலே இருக்கிறதா? பெண்களை வைத்து மாநாடு நடத்த வேண்டும் என்பது குர்ஆனிலே இருக்கிறதா, ஹதீஸிலே இருக்கிறதா? இவர்கள் நடத்தக்கூடிய மாநாடுகளிலே ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு பேசுகிறார்களே, இது குர்ஆனிலே இருக்கிறதா, ஹதீஸிலே இருக்கிறதா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் சொல்லணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வரேன். அடுத்த ஸ்டெப் பாருங்க, பொம்பளைகளை பார்க்கலாம். முதல்ல வர சொல்லிட்டாங்க, இப்ப அடுத்து சொல்றாங்க பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, நஊது பில்லாஹ், கூசுகிறது அருமையான மூமின்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபியோட இருந்தாங்க. ஒரு அழகான பெண்ணு போனாங்க. அந்த அணித்தலைவரே பயான்ல பேசுனது. அப்படி போகும்போது அந்த அழகான பெண்ணை அந்த சஹாபி இப்படி பார்த்தாங்க. பார்த்த உடனே என்னாச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பினாங்க. இப்ப என்ன தெரியுங்களா? அவங்க சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அவருடைய ஆய்வு பெண்களை பார்க்கறதுக்குண்டான திட்டமிடல். ஆனா என்ன, அதுக்கு ஆய்வு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, திருப்புதலுடைய அர்த்தம் பார்க்க கூடாதுங்கிறதுனால, குழந்தைகிட்ட கேட்டா கூட சொல்லுங்க, திருப்புறதுக்கு அர்த்தமே பொம்பளைகளை பார்க்க கூடாதுங்கிறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பினாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல கோவப்படல, அவங்க மிருதுவா தான் இருந்தாங்க. அப்ப இதுல இருந்தே தெரியுது பொம்பளைகளை பார்க்கலாம்
அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்றாங்க. ஆனா அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துதிபின் நஸரத ஃபைன்னலக்கல் ஊலா வலைஸலக்கல் ஆகிரா. அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, பெண்களை நீங்கள் பார்க்கக்கூடிய முதல் பார்வை தான் அது யதார்த்தமாக பார்க்கக்கூடிய பார்வை, இரண்டாவதும் நீங்க தொடர்ந்து பார்க்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாங்க. அகமதிலே திருமதியிலே ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து பள்ளியாசல கூட்டு வந்தாங்களா, இப்ப சொல்றாங்க தொடைய காட்டுங்க, தொடைய காட்டுங்கிறாங்க. தொடைய காட்டுறதுக்கு ஏராளமான ஆயத்துக்களை வைக்கிறாங்க. ஆனா நாம சொல்றோம், அம்மா அலிந்த அண்ணல் பசித அவுரத்தும் திருமதியிலே அபூதாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பசித அவுரத்தும் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகமரங்கள் சஹாபிக்கு பக்கத்துல போறாங்க, பசிதாக மக்ஷூஃபத்தானி அவங்களுடைய தொடை திறந்திருந்தது. காலையாமவர் ரத்தி பசதைக்க உங்களுடைய தொடைய மூடுங்கன்னு சொன்னாங்க. பெயில்லல் பசதைனி அவுரத்தும் ரெண்டு தொடையும் அவுரத்தி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க தொடைய காட்டலாம். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, சொன்னதுக்கெல்லாம் கிதாபு கேட்டாங்க, எல்லாம் கிதாபு இல்ல நினைச்சிட்டு கேட்கறாங்க. எது எதுக்கு வேணும்னு சொல்லுங்க, இங்க வைக்கல, என்ன ரூம்ல கிதாபு இருக்கு, எது எதுக்கு மூல நூல் வேணும்னு சொன்னா ஒன்னா எடுத்துருவோம். அடுத்து வந்து வாசிக்கணும்னாங்க. ஏன் சொன்னாங்க கேட்டா, நேற்று நான் சொன்னேன்ல, இவங்க எல்லாம் அரபி படிக்காதவங்க, அரபி எல்லாரும் வாசிக்க தெரியும், 7 வருஷமே படிக்கல, அதனால என்ன நினைச்சு கேட்கறாங்கன்னா வாசிக்க தெரியாது. அது மாதிரி நீங்க வாசிச்சதுல அவ்வளவு இலக்கண பிள்ளைகள் இருந்துச்சு, அது கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எது எது நாங்க சொன்ன இல்லைன்னு சொன்னார் அவரு, அப்புறமேல அவரு என்ன சொல்றாரு, இருக்குது அரபி வாசிச்சாரு. சும்மல் அக்பர் ரசன், மண்டை பெருசா இருக்கணும் சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் உழுவன் உழுவு என்றுதான் இருக்கிறது, உறுப்பு என்று நம்ம சொன்னது இல்லையா, அவர் இருக்குங்கிறாரு, இவர் இல்லங்கிறாரு, அவர் இருக்குங்கிறாரு. அப்ப நீங்க இதெல்லாம் வந்து மக்களுடைய ஒரு அவங்களுக்கு அந்த அரபு மொழி தெரியவில்லை என்ற பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு திசை திருப்பக்கூடாது. சொன்ன செய்தி இல்லை என்று நீங்கள் மறுக்கிறீர்களா, எடுத்து காட்டுவோம். சொன்ன செய்தி இருக்குதா, பதில் சொல்லணும். அதனால இந்த மாதிரி திசை திருப்புறதெல்லாம் வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணுவதற்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கிதாபு அடுக்கிறதா கொண்டு அடிக்க வைப்போம். எது எதுக்கு வேணும் அரபி மூலம் உங்க கையில வச்சுக்கிற கிதாபுல இருந்து பக்கத்தை கொண்டாந்து காட்ட தெரியும். எல்லா யானத்து தாலிபின் இருக்கிறது, துருள் முக்தார் இருக்கிறது, அவ்வளவு நூல்களையும் ரூம்ல வச்சிருக்கிறோம். இங்க சோகாட்ட வேணாங்கிறதுக்காக வேண்டி அதுதான் காவல் கால் போட்டிருந்தோம். அடுத்து வாங்க. சரி, அடுத்து பாருங்க. அடுத்த ஒரு விஷயம் பாருங்க, நிறைய எடுத்து போடுறோம், எடுத்து போடுறோம் பாருங்க. கதாலிக்க இவ்வாறு கொஞ்சம் கஞ்சா பயன்படுத்திக் கொள்ளலாம். கொஞ்சம் கஞ்சா பயன்படுத்திக் கொள்ளலாம், நமக்கு ஹராம் அல்ல. கஞ்சா கொஞ்சம் பயன்படுத்துறது ஹராம் அல்ல. வலாக்கின் எதிர்ப்பு கட்டுமுகம் ஆகலாம். ஆனா இப்படி பயன்படுத்தலாங்கிற பொதுமக்கள் சொல்லக்கூடாது, பொதுமக்கள் சொல்லக்கூடாது. அப்ப யார் சாப்பிட்டுக்கலாம், அஜித்மா சாப்பிடலாம் இருக்கும். அரபி படிக்க தெரிஞ்சவங்க சாப்பிட்டுக்கலாம், பொதுமக்கள் சொல்லக்கூடாது. ஏனால் அல்லா எத்த ஆத்தோ கசீரஹு கலிலும். ஏன்னு சொன்னா கொஞ்சம் சாப்பிடலாம் பொதுமக்கள் சொல்லிட்டா நிறைய எடுத்துட்டு ஆத்த கொஞ்சம் நினைச்சுவாங்க. நிறைய எடுத்து நீங்க அப்போ அஜித் மாதிரி என்ன செய்யணும், சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு ஒரு பொட்டம் போட்டுக்கணும். உங்களுக்கு நிறைய எடுக்க தெரியாம எடுத்துருவீங்க, நாங்க பொட்டம் போட்டு வச்சிருக்கோம், எவ்வளவு குறைய சாப்பிடுறதுன்னு எங்களுக்கு வியாபாரம் பார்த்துக்க வந்து வாங்கிக்கிறீங்க. அஜித் மாதிரி பண்ணது வியாபாரம் பார்க்கணும், நாங்க கொஞ்சம் எடுத்து வைப்போம், நீங்க அதிகம் எடுத்துருவீங்க. யாரை ஏமாத்துறதுங்க, என்னது இது? ஒன்னா நம்ம குடிகாரனும் செக்ஸ் வெறிபிடிச்ச உங்களுக்கு தெரியலையா? இப்ப ஒண்ணு ஒன்னா நாங்க எல்லாம் எடுத்து வைப்போம். நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன ஆதாரம் என்ன மூல நூல் வேணுமோ கேளுங்க, தருகிறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மதுஹப் குப்பைகள் இப்பொழுது கிழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒன்றும் பதில் சொல்ல முடியாமல் அரபி தெரியுமா அது தெரியுமா என்று திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரிகளை பார்க்கின்றோம். ஹிதாயா என்ற அந்த ஹனபி மதுஹப் நூலிலே பாகம் 1 பக்கம் 156 வருகின்றது. قال ابو حنيفه ليس في الاستسقاء صلاه مسنونه في جماعه. அபூ ஹனீஃபா சொன்னாராம், அதாவது மலை தொழுகையிலே ஜமாத் தொழுகை என்பது சுன்னத்தான ஜமாத் தொழுகை என்பது கிடையாதுன்னு நினைக்கிறாரு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக ஹிதாயா பாகம் 1 பக்கம் 156 இருக்கிறது. அரபியிலே படித்து தமிழ்ல சொல்லியாச்சு. ஆனால் இது எந்த அளவுக்கு ஹதீஸுக்கு மாற்றமா இருக்குன்னு பார்க்கணும். முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1024 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மலை தொழுகையை ஜமாத்தாக நடத்தினார்கள் என்று, அதில் கிராத்தை சத்தமாக ஓதினார்கள் என்று புகாரியில் வருகின்றது, முஸ்லிமில் வருகின்றது. ஆதாரபூர்வமான செய்திக்கு மாற்றமாக மதுஹப் நூல்களிலே மலை தொழுகை ஜமாத்தாக தொழக்கூடாது, அது சுன்னத்தில்லை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு எங்க ஆதாரம் காட்டுங்க?
அதே போன்று பார்க்கின்றோம் கிரகண தொழுகை. ஹனஃபி மذஹப் நூல் ஹிதாயா பாகம் 1 பக்கம் 156 வருகின்றது. அதை சொல்றாங்க லைஸபில் குசூஃபி குத்பத்துன் லிஅன்னஹு லம் யுன்கல். குசூப் கிரகண தொழுகையிலே பயான் கிடையாது, உரையாற்றுவது கூடாது. ஏன் தெரியுமா? லிஅன்னஹு லம் யுன்கல், அதற்கு எந்த ஹதீஸும் பதிவு செய்யப்படவில்லை என்று கிதாபு ஸலாத் பாபு ஸலாத்துல் குசூப் என்ற பாடத்திலே ஹிதாயாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் நபிமொழியிலே பார்க்கின்றோம். முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1044வது செய்தி வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகண தொழுகையிலே மக்களுக்கு உரையாற்றினார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை போற்றி புகழ்ந்தார்கள் என்று முஸ்லிம் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் கிரகண தொழுகையிலே பயான் செய்திருக்கின்றார்கள். உங்கள் மதுஹப் நூல்களில் என்ன இருக்கின்றது? பயான் கிடையாது என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். பாகம் 1 பக்கம் 156. அது மட்டும்